ஷென்பா, எல்லார் வீட்லயும் விளக்கறியுது, ஏன் இவர் வீட்டுல மட்டும் விளக்கறியில? ராஜான்னு அப்பா இருந்ததுல இருந்து ஆத்தா விளக்கேத்துறது கிடையாது. ஓஹோ. ஏய், எங்க போற? என்ன பண்றேன்னு வந்து பாரு. திடீர்னு வெளிச்சம். தாயி, என்ன தாய் இது? என் வீட்டு வாசல்ல நீங்க விளக்கேத்திக்கிட்டு? என்னது உங்க வீடா? இது என் வீடு, ஏன் கிராமம். இங்க நான் எங்க வேணாலும் விளக்கேத்துவேன். அது என் இஷ்டம். தாயி, என்ன ராசம்மா, எல்லார் வீட்லயும் விளக்கறியுது, உங்க வீடு மட்டும். அதான் நான் ஏத்தி வச்சேன். ஏன் ஏத்து கூடாதா? ஷென்பா, வாடி போலாம். பரவாயில்லையே, கிழவி போட்டு தாழ்த்த. சும்மா வா. என்னடி, கோவிலுக்கு கொண்டு போற விளக்க இங்க வச்சுட்ட? மனசுக்கு பிடிச்ச இடம் தான் கோயில். மா, புறப்பட்டியாப்பா? நான் எக்ஸாம் இந்த டவுனுக்கு போயிட்டு வரேன். இப்படி கிழக்கு பார்த்து நில்லு. நல்லபடியா போயிட்டு வாப்பா. இந்தா, இத செலவுக்கு வச்சுக்க. போயிடுறேன். Excuse me. நான் வந்து நீயா பார்த்து காதலிச்சுட்டு அது காதல் கிடையாது. நானா நினைச்சு தானா வரணும், அதான் காதல். நீங்களாவே காதலிப்பீங்க, நீங்களாவே ஏதாவது காரணத்தை சொல்லி காதலிச்சவனுக்கு டாடா காமிச்சிட்டு போயிடுவீங்க. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை காதலிச்ச நாங்க உங்களே நினைச்சு நினைச்சு உயிர் விட்டு கல்றையில போய் சேர்ந்துருவோம். லுக், என்னை பொறுத்தவரை காதல் என்பது பொய். லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் அ லை. ரோட்ல போறதெல்லாம் கேட்க கூடாது, அப்பா அடிப்பாரு. சாந்தி,
அழகென்னும் விஷத்தை வைத்து அபிநயம் காட்டி ஆண்களை ஆட்டிப் படைக்கும் அற்ப பொருளடா இந்த பெண்கள். இதை அறிந்தும் காதலை நாடுதடா இந்த கண்கள். இரவல் தந்த உயிரை இவளிடம் கொடுத்திடுவான், இரவேது பகலேது என்பதை மறந்துடுவான். அறிவிழந்தை காளையன். நீ என்ன கிண்டல் பண்றா? என் காதல கிண்டல் பண்ணாதடா. டேய், நான் உன்னை கிண்டல் பண்ணலடா, கவிதை படிச்சிட்டு இருந்தேன்டா. டேய், கவிதை புக்காடாது. டேய், நான் தான் கவிதை பைத்துன்னு உனக்கு தெரியும்ல. இது நம்ம காலேஜ் டிராமாக்கு எழுதின கவிதைடா. கவிதை எழுத தெரிஞ்ச உனக்கு காதலை பத்தி தெரியலையேடா. ஆமா, காலேஜுக்கு போறியோ இல்லையோ டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் இந்த ஜன்னல் பக்கம் வந்து நிக்கிற. என்ன ஜன்னல் காதலா? இவன் கண்ணீர் துளிபட்டு ஜன்னல் கம்பிகளும் கரைந்து விடுகிறதே. டேய், உனக்கு காதல் வந்தாதான்டா அந்த வேதனை தெரியும். நீ காதலிக்கிறியோ இல்லையோ, ஆனா உன்னை ஒருத்தி காதலிக்கும் போதுதான் காதலை பத்தி உனக்கு தெரியும். சரி சரி விடுறா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ற? டேய், அவ என்ன பாக்குறடா. நான் அவளை லவ் பண்றேன்னா. குழப்பறானுங்கப்பா. அப்ப போய் சொல்ல வேண்டியதாடா. முடியலடா. இப்ப என்ன, உன் காதல அவகிட்ட போய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா, ப்ளீஸ். டேய், ஏதாவது ஹெல்ப் பண்றா. என்னடா டே? பஸ் வந்துருச்சுடா. விட்டா இங்க இருந்தே குச்சிருவியே. இருடா. ஆமாண்டா, அவனை பாக்குறா. ஐயோ, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனே. இல்லனா நானே லவ் பண்ணிருப்பேன். டேய், ஐயோ. ஆனா என்ன, நீ என்னை விட கொஞ்சம் அழகா இருக்க, அவ்வளவுதான். டேய், அழகு பார்த்து வரதில்லடா காதல். அதுக்கும் அப்பாற்பட்டது. அதை யாராலையும் சொல்ல முடியாது. சரி சரி விடுறா, நான் கரெக்ட் பண்ணி தரேன். டேய், என்னடா யோசிக்கிற? இது டாக்டர் ஃபீஸ் 100 ரூபா, குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு 150 ரூபா, பேண்டேடுக்கு 50 ரூபா, அப்புறம் இந்த இதர செலவுகள் மொத்தமா 300 ரூபா செலவாகும்டா. என்னடா இதுக்கு போய் பணம் கேக்குற? பின்னடா, அவ ஏதோ ஏடா கூடமா சொல்லிட்டான் வை, முகத்திலயும் முதுகுலயும் வாங்குறது யாரு? நீ சொன்னியே காதல் அதற்கும் அப்பாற்பட்டது இது, பின்னிடுவாளுங்க. ஏண்டா, என் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குற, காலேஜ் ஃபீஸ் கட்டுற, ரூம் வாடகையும் கொடுக்குற, இவ்வளவு செய்யற, இதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி யோசிக்கிற? ஏன்டா இதெல்லாம் சொல்லி காமிக்கிற? என்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானேடா. அப்ப சரி வா, பேங்க்குக்கு போலாம். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அங்கதானே இருக்கு. சரி வா. சட்டை விட நல்லா இருக்கு. டேய்,